சளைக்காம ஃபோனும் பார்க்கணும், நிம்மதியாக தூங்கவும் வேணும். அதுக்கு ஒரு தலை சிறந்த டிப்ஸ். நல்லா தூங்கணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாரும் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, அப்போ ஃபோனை கட் பண்ணுங்க, ஸ்க்ரீனை பார்க்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அது யாருக்கு பிடிக்குது சரிங்களா? அப்போ ஸ்க்ரீனை வந்து விட முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ அதுக்குள்ளேயே இருந்து ஒரு தீர்வை தேடுவோம் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இவருங்க ஒரு ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம்னா விடிய 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 தூக்கமே வராது. யாருக்கா இருந்தாலும் அதுதான். அப்போ தூக்கம் வரணும்னா என்ன பண்ணணும்னா, ஷார்ட்ஸ்ல இருந்து ஜம்ப் பண்ணி லாங் வீடியோக்கு போயிருங்க. அதுதான் வந்து மற்றதில் இல்லையா, அப்போ வந்து வேற வழி இல்லை, யூடியூப் போயிருங்க. அதுல ஒரு சிங்கிள் நபரே பேசிட்டு இருக்கிற ஸ்டோரி எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு கதையை பத்தி விளக்குறது அது மாதிரி இருக்கும் இல்லையா, அதாவது பேசுறதா இருக்கணும். அதுல காட்சிகளா இருக்கிறது இல்லாம பேசுறதா மட்டும் இருக்கும் இல்லையா, அதை ஆன் பண்ணிக்கங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருங்க, நல்ல கதையா இருக்கும். அப்படியே பக்கத்துல வச்சிருங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 5 நிமிஷம் தூங்கிடுவீங்க. ஏன்னா தூக்கத்துக்கு உடம்பு கெஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனா ஷார்ட்ஸ்ல வந்து இந்த கையும் எங்கேஜா இருக்கனால கை கீழே வைக்க முடியாது, கழுத்தும் சேர்ந்து வலிக்கும், எல்லாம் பிரச்சனையில இருக்கும். அப்ப கீழே மட்டும் வச்ச அடுத்த 2வது நிமிஷம் தூக்கம் வந்துடும். இது எளிய டிப்ஸ். இனிமேல் இப்படியான வழிதான் நமக்கான தீர்வா இருக்க முடியும். தவிர என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்தை கணக்கு போடாதீங்க. அதாவது இப்போ ஆரம்பிச்சு இப்போ இவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு கணக்கு போட வேண்டாங்க. அது ஒருபோதும் நடக்காது. அதே மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீங்க, வீடியோ பார்த்துட்டே இருக்கிறீங்க, ஐயோ 11 மணி ஆச்சு, ஐயோ 12 மணி ஆச்சு, காலை எந்திரிக்கணுமே அப்படின்னா ப்ரெஷர் பில்ட் ஆகும், நிச்சயமா தூங்க மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த டைம் பார்க்கறதே விட்டுருங்க. அதனால தான் ஃபோனை தள்ளி வச்சுட்டு ஆடியோ கேட்கற மட்டும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, தூக்கமே வரல அப்படின்னா போனா போயிட்டு விட்டுருங்க. காலைல எழுந்துச்சு அடுத்த வேலையை பார்த்துருங்க. கணக்கு பார்த்து மொத்தம் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படிங்கிறத உள்ளே போகாதீங்க. அடுத்த நாள் தூங்கிக்கலாம், பரவாயில்ல. இந்த ப்ரெஷர்லேருந்து வெளிவந்தா ரொம்ப முக்கியம். அதாவது தூக்கம் கெடுறதை விட தூக்கம் இல்லையேன்னு ஏக்கம் இருக்கு இல்லையா, அது இன்னும் ரொம்ப டேமேஜ் கொடுக்கும். அதனால அந்த கணக்குக்குள்ளே போவானான்னு சொல்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருங்க, அதுவே தூக்கம் வரும்.